ஹாய் ஹலோ வெல்கம் டு பைனியர் வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் கோயம்புத்தூர். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வெல்டிங் ஓரியன்டான மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பேனாசோனிக் டிக் வெல்டிங் மிஷின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதனுடைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு YD400 AT 3D JT அப்படின்ற மாடலில் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனுடைய ஸ்பெக்கை வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதனுடைய ரேட்டட் இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 ஃபேஸ் மிஷினு. இது 415 வோல்ட் வரும். 50 ஹெட்செட் ஸ்லாஷ் வந்து 60 ஹெட்செட்டில் வருது. இன்புட் கெப்பாசிட்டி, அதாவது ரேட்டட் இன்புட் கெப்பாசிட்டி கேவிஐ ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.6/16.7 இந்த கேவிஐ ரேட்டிங்கில் வருது ஃப்ரெண்ட்ஸ். வெல்டிங் கரண்ட் ரேஞ்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 410 ஆம்ஸ் வரைக்கும் வருது ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபோர்ஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது வந்து ஃபோர்ஸ் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 220 ஆம்ஸ் வருது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் கரண்ட்னு ஒன்று இருக்குது. மேக்ஸிமம் வந்து இது 150 ஆம்ஸ் வரைக்கும் இருக்குது. ரேட்டட் இன்புட் வோல்டேஜ், அதாவது ரேட்டட் இன்புட் வோல்டேஜ்னா உங்களுக்கு நீங்கள் நார்மலாக ஆர்க் அடிக்கும்போது இது 36 வோல்ட் எடுக்கும், அதாவது ஸ்டிக் வெல்டிங்கில். இதே டிக் அடிக்கும்போது உங்களுக்கு இது 26 வோல்ட் எடுக்கும். ரேட்டட் டியூட்டி சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்வெர்டர் பேஸில் வரதுனால உங்களுக்கு 60% டியூட்டி சைக்கிள். இது கண்ட்ரோலர் மூட் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்வெர்டர் IGBT பேஸில் வருது. கூலிங் மூடுன்னு ஒன்று இருக்குது. அது ஃபோர்ஸ் விண்ட் கூலிங், அதாவது நல்லா ஃபோர்ஸ்டு, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபோர்ஸ் விண்ட் கூலிங்னு ஒன்று சிஸ்டம் இருக்குது இதில். இதனுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 550 mm. இதனுடைய வித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 330 mm. இதே அதனுடைய ஹைட் வந்து 600 mm வருது ஃப்ரெண்ட்ஸ். நெட் வெயிட், இதனுடைய மிஷினுடைய இந்த பவர் சோர்ஸினுடைய நெட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 45 கிலோ வருது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாப்னுடைய அப்ளிகேஷன் எல்லாம் என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது 3 ஃபேஸ் மிஷினுங்கிறதுனால 3 ஃபேஸ் MCB. இதனுடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டஃப் அண்ட் கவர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெறுமனே கையில் ஏதோ பட்டா உங்களுக்கு ஏதோ ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச், மேலே போட்டிங்கன்னா ஆனு, கீழே போட்டிங்கன்னா ஆஃபு. ஸோ இது ஆன் ஆஃப் சுவிட்ச் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பவர் ஆன் ஆயிரும். இது வந்து இந்த பவர் இது வந்து உங்களுக்கு இண்டிகேட் ஆயிரும். ரெண்டாவது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், அதாவது வோல்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வருது அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் இது வரும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், வோல்டேஜ் ஓவர்லோடட், அதாவது ரொம்ப ஓவர்லோடடாக இருக்கும்போது அந்த இது வந்து உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். இந்த லைட்டு, இந்த லேம்ப் வந்து உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். லைக் எப்போ அப்படின்னா உங்களுக்கு 415 வோல்ட் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 498 வோல்ட்டோ இல்லை லெஸ் 368 வோல்ட்டோ இந்த மாதிரி வோல்ட் வந்து வரும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். தென் ஒரு ஃபேஸ் இல்லைன்னா கூட இது வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் கரண்ட்டு. இது வந்து வெல்டிங் கரண்ட்டு. இந்த நம்ம என்ன வெல்டிங் ஆம்ஸ் நம்ம செட் பண்ணுறோமோ அது வந்து இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் ஃபோர்ஸ் கரண்ட்டுங்கிறது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆர்க் மூடில் வச்சு நீங்கள் எலக்ட்ரோட் வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா, சின்ன சின்ன எலக்ட்ரோடெல்லாம் வச்சு அடிக்கிறீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு அது கரையணும் அப்படின்னா ஆர்க் ஃபோர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே லைட்டாக சீக்கிரமாக கரைஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் டைம் ஆர்க் ஸ்டார்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸ்லோ டவுன் டைம் ஆர்க் ஸ்டார்ட் கரண்ட்டுங்கிறது என்னென்னா, ஆர்க் ஸ்டார்ட் கரண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 0 to 150 ஆம்ஸ் வரைக்கும் இது பண்ணும். அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் மெத்தட்னு ஒன்று இருக்குது. வெல்டிங் மெத்தடு எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு எஸ்பெஷலாக அதுலேயே போட்டிருக்கிறாங்க. மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு டிக் அடிக்கும்போது ஆர்க் டம்மி ஆயிரும். டிக்கு மட்டும் உங்களுக்கு நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். தென் கீழே போட்டிங்கன்னா ஸ்டிக் வெல்டிங்கிறது நம்ம அந்த ஆர்க் எலக்ட்ரோடு தான் ஸ்டிக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்க் எலக்ட்ரோடு போட்டு அடிச்சுக்கலாம் நீங்கள். ஸோ ஆர்க் எலக்ட்ரோட் போட்டு அடிக்கக்கூடிய இந்த டிக்கு அண்ட் ஆர்க் இதுதான். இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷோக் ப்ரிவென்ட் அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து எப்படின்னா இது வெல்டர்னுடைய சேஃப்டி சுவிட்சுன்னு கூட சொல்லலாம். இது எதுக்காக அப்படின்னா ரொம்ப ஈரப்பதமான இடத்துல வந்து நீங்கள் ஏதோ வெல்டிங் அடிக்கிறீங்க, ரொம்ப கொஞ்சம் இந்த ஷாக்கு வரக்கூடிய இடங்களெல்லாம் வந்து வெல்டிங் அடிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஆனில் வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அந்த ஓவர்லோடட் ஷாக்கு இதெல்லாம் வந்து அடிக்காமல் இருக்கும். இது முழுக்க வந்து ஒரு சேஃப்டி சுவிட்சுன்னு கூட சொல்லலாம். தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோல் மெத்தட். இந்த கண்ட்ரோல் மெத்தட் எதுக்காக அப்படின்னா இது வந்து இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷனோட வருது. இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷனோட வரும்போது இப்போ நீங்கள் ஆர்க்கெல்லாம் வச்சு அடிக்கும்போது இப்போ ரொம்ப லாங்காக வச்சு அடிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 10 மீட்டருக்கு அந்த பக்கம் வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அங்கேயே, அதாவது நீங்கள் 10 மீட்டருக்கு அந்த பக்கம் வச்சு நீங்கள் ஆர்க் அடிக்கிறீங்கன்னா அங்கேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
எத்தனை ஆம்ஸ் செட் பண்ணுறதுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து பவர் சோர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறங்கிற அந்த நெசசரி இருக்காது. இதே வந்து லோக்கல் அப்படின்னா நீங்கள் வந்து இது இங்கே மிஷின்லேயே வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு சொல்லி சுவிட்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியர் கரண்ட் இதுவும் வந்துடும், அண்ட் வோல்ட் கரண்ட் இதுவும் வந்துடும். ஸோ அந்த வோல்டேஜ் கரண்ட் இதுவும் வந்துடும், ஆம்பியர் கரண்ட் இது வந்துடும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேல ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனுடைய அந்த நாப்ஸை அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து இதனுடைய டிக் டார்ச் வந்து இங்கே ஃபிட் பண்ணுறதுங்கிற ஆப்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் டார்ச் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. டிக் டார்ச் இந்த இடத்துல வந்து டார்ச்சினுடைய இந்த இது ஃபிட் பண்ணலாம். இதனுடைய டார்ச்சினுடைய பவர் கேபிள் இந்த இடத்துல 2 பின் இது வரும், அந்த இது ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து கேஸ் வந்து அவுட்லெட், ஆர்கான் கேஸ் இருக்கு இல்லையா, ஏன்னா டிக்குங்கும் போது ஆர்கான் கேஸ் தான் கொடுப்பாங்க. இந்த ஆர்கான் கேஸ்னுடைய டார்ச் வழியாக வரும் இது அவுட்லெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எர்த்து கிரவுண்டு, டிக் கிரவுண்டுன்னு போட்டுக்கிறாங்க பாருங்க, எர்த்து கொடுத்துக்கலாம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் மோடில், அதாவது டிக் அண்ட் ஆர்க்குங்கிற இதில் இருக்கு இல்லையா, இதே ஆர்க் மோடில் போடும்போது உங்களுக்கு இந்த இடத்துல, அதாவது ப்ளஸில் வந்து ஆர்க் ஹோல்ட் ரூமு, மைனஸில் வந்து எர்த்து ஹோல்ட் ரூம் வச்சு நீங்கள் வச்சு அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்க் வெல்டிங்கில் உங்களுக்கு எலக்ட்ரோட் சப்போர்ட் பண்ணுறது 2.15, 3.2, 4mm இந்த மாதிரி ராடெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து டிக் மோடில் போகும்போது உங்களுக்கு ஃபில்லர் ஒயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் ஃபில்லர் ஒயரு, எம்எஸ் ஃபில்லர் ஒயரு, லைக் 308, 309, 316, 70S2 எம்எஸ் ஒயரு, இந்த மாதிரி ஒயர்ஸ் எல்லாம் வச்சு அடிச்சுக்கலாம். அதனுடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.6, 2mm, 2.4, 3.2 வரைக்கும் நீங்கள் அடிச்சுக்கலாம். இந்த மிஷின் வந்து பிளேட் திக்னஸ் சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எபோவ் 1mm இருந்து உங்களுக்கு 20mm பிளேட் திக்னஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஈவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் இருந்தாலும் சரி, எம்எஸ்ஆர் இருந்தாலும் சரி, 20mm பிளேட் திக்னஸ் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷினுடைய பேக் சைடு என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ மிஷினுடைய பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பெஷல் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் 415 வோல்ட்டுங்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸு. இதனுடைய தான் இன்புட் ஒயரிங் தான் கொடுப்போம். நம்ம இதை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல 3 ஃபேஸ் ஒயர் கொடுப்போம். தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த மிஷின் வந்து ரிமோட் ஆப்ஷனில் இருக்கிறதுனால இது வந்து ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இது 10-15 மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ இது ரிமோட் ஆப்ஷன். தென் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸ் இன்லெட்டு. இது வந்து டிக் மூடு இருக்கிறதுனால இது வந்து பியூர் ஆர்கான் கேஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து இந்த இதில் தான் கேஸ் இன்லெட் ஆகும். தென் இதனுடைய ஸ்பெக்கன் இது வந்து எல்லாமே இந்த இதில் மெஷர் பண்ணியிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேனாசோனிக் YD400 டிக் வெல்டிங் மிஷினுடைய அப்ளிகேஷன் அண்ட் அதனுடைய ஆப்ஷன் எல்லாம் பார்த்தோம். இது உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய வெல்டிங் வீடியோ நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். இந்த வெல்டிங் அடித்து பார்த்துடலாம். இப்போது நான் ஆர்க் மோடில் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்க் மோடு ஸ்டிக் வெல்டிங்னு சொல்லி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வெல்டருக்கு உண்டான சேஃப்டி இதுவும் ஆன் பண்ணியிருக்கேன் நான். வாங்க ஆர்க் மோட் அடித்து பார்த்துடலாம். ஆர்க் எப்படி அடிச்சதுன்னு பார்த்தோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டிக் மூடு போட்டு அடித்து பார்த்துடலாம். இப்போது டிக்கு போடுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ டிக்கு இதாகிருச்சு, டிக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஆம்பியர் வந்து டீக்ரீஸ் பண்ணிக்கலாம், 100 வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிக் அடிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிக் மூடில் எப்படி டிக் அடிக்கிறதுங்கிறது பார்த்தோம். ஸோ இது கோயம்புத்தூர் பயனியர் வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸில் மிக குறைந்த விலையில் கிடச்சிருக்கு. வாங்கி பயன்பெறுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.